இப்போது உங்களுக்காக லுசன் இசை புயல்கள். இந்த ரவுண்டில் உங்களுக்காக பாட வருகிறார் பர்ஜான்.
சரி, இப்போ நாங்கள் ஜட்ஜ் என்ன சொல்கிறேன்னு கேட்போம். வசந்த் செல்லத்துறை அவர்கள். வர்ஜான் சரியாவா? வர்ஜானா? வர்ஜான் சபாஸ், என்ன ஒரு ப்ரெசன்டேஷன். மக்களோட இப்படித்தான் கனெக்டாக இருக்கணும் பாடும்போது. மக்களை பார்த்து மக்கள் எப்படி அதை ரசிக்கிறாங்கன்னு பொறுத்து நீங்களும் அதை கொடுக்கும்போது எங்களோட முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி மலர்கிறது நீங்கள் பாடும்போது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல சிறப்பாக செஞ்சீங்க. பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பாட்டு தேர்வு செய்திருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ரசித்து பாடுறீங்க. ஏதோ உங்களுக்கு வரியெல்லாம் புரிஞ்ச மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நல்லா ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அங்கங்கே சங்கதியில் கொஞ்சம் ஆஃப்ல போகுது, அதை கொஞ்சம் வடிவாக ரிஹர்சல் பாருங்கள். சங்கீதம் படிக்கிறீங்களா? நல்லது, தொடர்ந்து படிங்க, சிறப்பாக செய்யுங்க, தொடர்ந்து சிறப்பாக செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக மீராபி, உங்களோட கருத்தை சொல்லுங்க. நல்ல திறந்த வாய்ஸ், நல்ல குரல். சுருதி முதல்ல கொஞ்சம் விட்டுட்டீங்க, ஆனால் பிறகு நல்ல நல்ல திறந்த வாய்ஸ். இன்னும் பயிற்சி செய்தீங்கண்டா இன்னும் சூப்பராக வரும். நல்ல முகபாவனை, கையசைவுகள் எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஆட்டிடியூட். கங்க்ராச்சுலேஷன். நன்றி. திருமதி உஷா அவர்கள். நான் கேட்க வேண்டிய கேள்வியை அவங்க கேட்டுட்டாங்க. உங்கள் வயசு என்னன்னு நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வயசுக்கு மீறிய பாடல், அதுக்கே முதல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு கரகோஷம் அவருக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வயசில் நிஜமாவே நிறைய பேர் ஸ்டேஜில் ஏறுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி நின்று ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பாட்டை பாடியிருக்காங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியாது. ஒரு பாடகின்ற முறையில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த பையனுடைய தைரியத்தையும் துணிவையும். இப்படியே இந்த பையன் நல்லா பாடி பெரிய ஆளாக வரணும், பெரிய சிங்கராக வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்து இந்த இசை யுத்தம் 2011 பாட வரும் குழு பாசல் லேண்ட் சிங்கர்ஸ். அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள். பாசல் லேண்ட் சிங்கர்ஸ்.
நடுவர் அவர்களிடம் இந்த உங்கள் பாடலை பற்றிய கருத்தை கேட்டுவிடலாம். திருமதி உஷா பசுபதி அவர்கள். பாடல் சிறப்பாக இருந்தது, இனிமையாகவும் இருந்தது. ஆனாலும் சில இடங்களில் ஸ்ருதியை சற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் நிலா காய்கிறது, அந்த எண்டிங் நோட் சரியா இல்லை. நேரம் தேய்கிறது, யாரும் ரசிக்கவில்லையே, யாரும் ரசிக்க, அந்த கமகாஸ் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். பாடலில் இனிமை இருக்கிறது, அதே போல் இந்த மூச்சு பயிற்சி சிறப்பாக நீங்கள் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் கர்நாடக இசை பயிற்சி பற்றீர்களானால் அந்த ஸ்வரஸ்தானங்களை மிக சிறப்பாக உங்களால் பாட முடியும். அதை மட்டும் கவனித்து கொண்டால் நல்ல பாடகியாக வருவீர்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி. தொடர்ந்து வசந்த் அவர்கள், உங்களுடைய கருத்து. ருஷானி ஜட்ஜ் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் கவனித்து கொள்ள தான் வேணும். முக்கியமாக மூச்சு எடுக்கிற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டாலே நிறைய எண்டிங்ஸில் நீங்கள் தப்பு பண்ணுறத நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா மூச்சு இல்லாதனால உங்களால் அந்த நோட்ஸை ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, உங்களே தெரியும் நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் அது கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு, ஹர்னி மாதிரி நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பாடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து இந்த பயிற்சி எடுங்க. நல்ல பாடு. தேங்க்ஸ். நன்றி. மீராபி அவர்கள். நல்ல ஸ்வீட்னஸ் இருக்குது உங்களோட குரலில், நல்ல அதாவது மென்மையான குரல், நல்ல பாடல் தேர்வு. முதல் ஹம்மிங்கில் கொஞ்சம் பிழையல் விட்டுருக்குறீங்க, அந்த அந்த ஆசைக்க நீங்கள். மற்றது நல்ல உணர்ச்சி கொடுத்து பாடி இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அடுத்ததாக உங்களுக்காக பாசல் 5 எலிமெண்ட்ஸ். பொலவென்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் சோறும் தந்த மண்ண விட்டு, பால் பேச்சும் மாட்ட விட்டு, பஞ்சாரத்து கோழிய விட்டு, போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு, சாமந்தி பூவா ஊமத்தம் பூவா கருத்தம்மா இந்த பூவம்மா, அஞ்சாறு சீவ உள்ளூரில் ஏங்க பொதி மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாயி பொல பொலவென்று
போராளே பொட்ட புள்ள ஊர விட்டு குழி காஞ்சு நெடுங்காலம் ஆச்சு ஒரு உயிர் வீட்டுக்கும் காட்டுக்கும் கூண்டுக்குள் இழுக்குதம்மா சேமிச்ச காசு செல்லாம போச்சு சொல்லாத சொல்லு பாரமம்மா பாரமம்மா சொத்துக்கும் சொந்தத்துக்கும் தூரமம்மா தூரமம்மா பொறு பொறு ஏழைக்கும் வாழைக்கும் நாளைக்கு நன்மையம்மா போராளே பொண்ணு தாயே பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த வண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு சாமந்தி பூவா பூமத்தம் பூவா கருத்தம்மா இந்த பூவம்மா அஞ்சாறு சீவ உள்ளூரில் ஏங்க பொதி மாட்டு வண்டி மேல போட்டு வச்ச மூட்டை போல போராளே பொண்ணு தாயி பொல பொலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் சோறும் தந்த வண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு வல்லமமாரி நாம நடுவர்களிடமிருந்து ஒரு கருத்தை கேட்டலாம் உங்கள் பாடலை பற்றி ப்ளீஸ். வைஷ்ணவி, வணக்கம். சமீபத்தில் இறந்து போன ஸ்வர்ணலதாவை நினைவூட்டி விட்டீர்கள். நிஜமாக சொல்கிறேன், அதுபோல ஒரு பாடகியை இனிமேல் அந்த குரல் வளத்தை பார்க்க முடியுமா என்று கூட ஆச்சரியத்தில் இருந்தேன். நிஜமாகவே ஸ்வர்ணலதாவை போல ஒரு அருமையான பாடல், அருமையான குரல் உங்களுக்கு. எனக்கு சிறு சந்தேகம் கூட வந்துவிட்டது. என்னவென்றால், பக்கத்திலே இசையமைப்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். மேலே இசை உலகத்தில் நுழைந்து ஒரு இசையமைப்பாளராக மறந்து கொண்டிருக்கிறார். வசந்த் எங்காவது புதுசாக ஒரு படத்தில் உங்களை புக் செய்து விடுவாரோ என்ற சந்தேகம் கூட எனக்கு எழுந்து விட்டது. அது என்னுடைய ஆசையும் கூட. நல்ல குரல் திறமை உங்களுக்கு இருக்கிறது. நன்றி. இதை எப்படியே விட்டுவிடாமல் நன்றாக பயிற்சி செய்து நல்ல ஒரு சிறந்த பாடகியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. வைஷ்ணவி, வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. இப்படி ஒரு சங்கீத டீச்சர்லேருந்து இவ்வளோ விதமான கருத்துக்களை பாடல் மூலமாக வாங்கி எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். உண்மையாகவே அவர் சொன்னது எல்லாத்துலேயும் எனக்கும் அதே கருத்து தான் இருக்கிறது. சிறந்த பாடல், சிறப்பான பாடல் தெரிவு. நல்லா ஃபீல் பண்ணி பாடுறீங்க, பாடியை லூஸ் பண்ணி அந்த பாட்டுக்குள்ளேயே வரீங்க. அந்த படம் கூட உங்களுக்கு மைண்டில் ஓடிச்சுதா? நல்ல விஷயம். ஒரு பாடகர் வந்து ஒரு பாட்டை எப்படி பாடுவாங்கன்னா, இப்போ ஒரு ஏஆர் ரஹ்மானோ இளையராஜாவோ ஒரு பாட்டை கொடுக்கும்போது ஒரு பாடகி எப்படி பாடணுமெண்டு அவங்க கொஞ்சம் ஒரு அவுட்லைன் கொடுப்பினோம். அதை பார்த்து அவை பாடுவினோம். அதை விட அந்த பாடகி என்ன செய்வான்னா, இல்லை பாடகர் என்ன செய்வான்னா, தன்னுடைய ஃப்ளேவர் என்ன அந்த பாட்டுக்கு அதை ஆட் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஹிட் ஆகுது. அப்படியான ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை இன்னும் திறம்பட வளர்த்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி நானும் அதை யோசிச்சு கொண்டு தான் இருக்கேன்.
அப்புறமே உங்களோட பேசுகிறேன். ஓகேயா? நன்றி. வாழ்த்துக்கள். உண்மையாக அருமையாக இருந்தது. உங்களுடைய குரலில் இன்னும் அருமையாக இருக்குது இந்த பாடல். நல்லா வாழ்கிறீங்க இந்த பாடலை. உங்களுக்கு வேறு பாடல் தந்தால் இப்படி இருக்குமெண்டு நான் கெஸ் பண்ணிட்டுருக்கிறேன். அருமை. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மீராபி அவர்களே. நெருங்கி அருகில் வருவே உன்னால் நானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். இரவு வந்தால் ஏது தூக்கம், இளமை வந்தால் ஆள தூக்கம், கழுத்தறியில் ஈரம் போக்கும், நாக்கடியில் கொஞ்சம் பேர்க்கும். நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதி ஏறுது. உன்னோட பேசினால் உள்ளெஞ்சில் மின்னல் தோன்றுதே, கண்ணாடி பார்க்கையில் என் கண்கள் உன்னை காக்குதே. பெண்ணே இது கனவா நிஜமா உன்னை கேட்க